மகாத்மா காந்தி இந்தியர்கள் மறக்கக்கூடாத ஒரு மகாத்மா காந்தி. நீங்கள் பிறக்காமல் இருந்திருந்தால் ஒரு கால் நாட்டிற்கு விடுதலை பிறக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் இறக்காமல் இருந்திருந்தால் ஒரு கால் நாட்டின் சமூக விடுதலை இறக்காமல் இருக்கலாம். நீங்கள் வணங்கிய ராமனே ராஜ்யத்தை ஆளாதபோது ராமராஜ்யம் கிராமராஜ்யமும் எங்கே ஆளப்போகின்றன? நீங்கள் குடியிருந்த கோவிலுக்கு பின்னால் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதாமே. நீங்கள் அச்சடித்த ரூபாய் நோட்டிலாவது சிரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்திரோம். அதிலும் கள்ள நோட்டு கலப்படமே. கண் கலங்குகிறதே. வெள்ளைக்காரனையும் விஞ்சுகிறார்களோ நம் கொள்ளைக்காரர்கள்? எல்லை தாண்டிய பயங்கரம் பற்றி பேசுகிறார்கள் எல்லாரும். ஆனால் இவை எல்லை தாண்டாத பயங்கரங்கள் இல்லையா? மகாத்மா காந்தியடிகள் இந்தியர்கள் மறக்கக்கூடாத ஒரு மகான். காந்தி என்னும் சொல்லுக்கு பொருள் ஒளி, கவர்ச்சி என்னும் சொல்லும் பொருளும் உண்டு. அடிகள் என்பது துறவிகளை குறித்தாலும் பிற்காலத்திலும் எக்காலத்திற்கும் நாட்டிற்கே எதையும் துறந்தவர் என்பதால் அடிகள் என்பது அவருக்கு பொருத்தம்தான். உயிரையே துறந்தவர் என்பதால் உத்தமர் ஆனார். உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்னும் குரல் எழுதப்பட வேண்டிய இடம் காந்தியடிகளின் படம். அவரை பற்றி அறிவது தியாகத்தை பற்றிய அறிவதாகும். இவரது பிறப்பே ஒரு சிறப்பு. குஜராத் மாநிலம் கும்பிடமானது எதனால் காந்தியை உலகிற்கு தந்ததால் காபா காந்தியும் புத்லிபாயும் போற்றத் தகுந்தவர் எதனால் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்னும் குழந்தையை பெற்று உலகிற்கு கொடையாக கொடுத்த நாள் 1869 அக்டோபர் 2 நாள் ஒரு புனித தினமானது. எதனால் ஒரு மனித தெய்வத்தை மா உலகத்திற்கு அளித்ததனால். இளமையில் காந்தியடிகள் எவ்வளவோ குறும்புகள் செய்திருக்கிறார். புலால் உண்ணாத வைணவர் வெள்ளையனை விரட்ட வெள்ளாடு சாப்பிட்டு ஊனை பெருக்கி பார்த்தார். பின் இளமையிலேயே மனசாட்சி என்னும் வெள்ளாடு வயிற்றில் கத்துவதாக கனவு கண்டு அதையும் விட்டொழித்தார். பள்ளி பருவத்தில் 10 தூண்டிய ஆசிரியருக்கு அடிபணியாமல் கெட்டில் என்னும் ஆங்கில வார்த்தையை தவறாக எழுதி தவறு செய்யாமல் விளங்கியவர் காந்தி. அன்னையின் அன்பு வளர்ப்பும் ஹரிச்சந்திர நாடக காட்சியுமே அவரை உலக உத்தமராக்கி உயர்த்தியது எனலாம். உண்மை பேசுவராக்கியது எனலாம். மகாத்மா காந்தி அவர்கள் அகவையே 13. அதற்கு திருமணமா என்பதாலேயே திருமணம் நிகழ்ந்தது. அவரை கைப்பிடித்ததால் கஸ்தூரிபாய் என்னவோ கஸ்தூரியாகத்தான் உலகத்திற்கு மணக்கிறார். ஆனால் அவர் அடைந்த இன்பங்களை விட காந்தியின் பிடிவாத நல்ல குணங்களால் அடைந்த துன்பங்களே அதிகம். ஆயினும் காந்தி என்னும் மாற்று குறையாத தங்கத்தை உருவாக்கும் இருவிரட்டியாகவே அவர் விளங்கினார். லண்டனில் பாரிஸ்டர் அடைந்தார் காந்தி. பாரிஸ்டராக பட்டுப்பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. தாயே அதற்கு தடையாயிருந்தார். மேல்நாட்டு மோகத்தில் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதே அவரது தடைக்கு காரணம். மது மாமிசம் தொடேன் என சத்தியம் வாங்கிய பிறகே அவரை அவரது தாய் லண்டனுக்கு அனுப்பி வைத்தார். நீ நாகரிகமான சமூகத்திற்கு பொருந்தாதவன் என நண்பர்கள் கூறும் அளவிற்கு சைவ உணவுண்டு சமர்த்தாக பாரிஸ்டர் பட்டம் பெற்று தாய்நாடு திரும்பினார். இவர் பட்டமும் பாடும் தெரியுமா உங்களுக்கு? மகாத்மா காந்தி பாரிஸ்டர் பட்டம் பெற்றும் அவரால் திறமையாக வாதிட முடியவில்லை. முதல் நாளே நீதிமன்றத்தில் நடுங்கி வெளியேறினார். அத்தகையவர்தான் உலகின் விடுதலைக்காக பிற்காலத்தில் விவாதம் நடத்திய வீரராக விளங்கினார். ஒரு வழக்கு குறித்து தென்னாப்பிரிக்க சென்றவர் அங்குள்ள மக்களின் அடிமைத்தனத்தில் வாழும் ஏழைகளுக்கு ஆளாய் மாறினார். கருப்பு வெள்ளை நிற வேறுபாட்டு கொடுமை இந்திய சாதி வேறுபாட்டு கொடுமைக்கு கொஞ்சமும் குறைந்ததன்று. அவரே அந்த அனுபவங்களின் காயங்களை தழும்புகளையும் பெற நேர்ந்தது. நிறவெறி காரணமாக கன்னத்தில் அறை வாங்கியது, வண்டியிலிருந்து உதைத்து தள்ளப்பட்டது வரை அவர் அனுபவித்த கொடுமைகளாம். கருப்பின மக்களுக்காக போராடினார். அகிம்சைக்கும் இந்திய விடுதலைக்கும் அவர் தென்னாப்பிரிக்காவை ஒரு பயிற்சி களமாகவே ஆக்கிக் கொண்டார் எனலாம்.
மகாத்மா காந்தியின் இந்திய விடுதலை இயக்கத்தை அவருக்கு முன்னரே தாதாபாய் நவ்ரோஜி போன்றோர் நகர்த்தி கொண்டிருந்தனர். காங்கிரஸில் ஒரு தொண்டராக புகுந்தவர் காங்கிரஸாகவே மாறியது ஒரு நல்ல காலம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் புரியும் புதுமையை உலகுக்கு இந்தியாவின் மூலம் அளித்து இந்தியாவுக்கே பெருமை தேடித் தந்தவர் மகாத்மா காந்தி. நம் தேசத்தந்தை காந்தியடிகள் ஒத்துழையாமை, உப்பு சத்தியாகிரகம், அகிம்சை வழியில் போராட்டம் அமைத்ததே ஒரு புரட்சியாய் போயிற்று. குமரி முதல் இமயம் வரை உள்ள பிள்ளைகளை முதல் பெற்றோர் வரை இவரது தன்னலமற்ற பணிக்கு தலைவணங்கினர். தன் தலையையும் தந்தனர். அடி வாங்கிய பின்னரே அடிப்பவரை தளரச் செய்த அதிசயத்தை, வீரத்தை இயேசுவிற்கு பின் அவரது வழியில் நிலைநாட்டியவர் காந்தியடிகளே. அவரது இடைவிடாத உழைப்பாலும் இந்திய மக்களின் தியாக போராட்டத்தாலும் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை புதையலை பெற்றே விட்டோம். மேலும் சமூக விடுதலை. மகாத்மா காந்தி நாடு அந்நியர் கையிலிருந்து விடுபட்டால் போதுமா, நம்மவர் கையிலிருந்து விடுதலை பெற வேண்டாமா? சாதி மத பேதங்களை, இந்திய சமூக சீர்திருத்தை அளிக்கும் சக்திகள், பெண்ணடிமையும் அவற்றுள் ஒரு தீய சக்தியை, அவற்றை அழிக்க அவர் எடுத்த முயற்சிகள் ஏராளம். அரிசனன் என்னும் பத்திரிகையையே தீண்டாமையை ஒழிக்க நடத்தினார். தன்னுடைய சபர்மதி ஆசிரமத்தில் சாதி மத வேறுபாடுகளின்றி அனைவரையும் அமர்த்தி கொண்டார். ஒரு முறை மேல்மட்ட மக்கள் ஹரிஜனங்களை உங்கள் ஆசிரமத்திலிருந்து அகற்றிவிட்டால் ஆசிரமம் சிரமம் இல்லாமல் இயங்க நிறைய உதவி தருகிறோம் என்றனர். அதற்கு காந்தியடிகள், இந்தியாவுக்கு இச்செயலுக்காக விடுதலை இன்றே தருகிறோம் என்று வெள்ளையர் கூறினாலும் கூட அப்படிப்பட்ட விடுதலை வேண்டாம் என்பேன் என்று நறுக்கென்று பதிலளித்தார் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி என்னும் மகான் பொருளாதார விடுதலையில் பொருளாதார சமத்துவமே அவரது தத்துவமாக இப்போர் இல்லாததற்கு வழங்க வேண்டும் எடுத்துரைத்தார். பணக்காரர் எனப்படுவோர் தர்மகர்த்தார்களே தவிர தாதாக்கள் அல்ல என்பது அவரது வாதம். அளவிற்கு மீறி சொத்து வைத்திருப்பவனும் திருடனும் ஒருவனே என்பது அவரது கொள்கை. அதற்கு விழிப்புணர்வை ஏழை பணக்காரர்களிடமே விதைத்தார் மகாத்மா காந்தி. இவர் ராமனை வழிபட்டவராக விளங்கினாலும் பிற தெய்வங்களையும் பிற மதங்களையும் ஒன்றாகவே கருதியவர். வடலூர் வள்ளலார் போலவே பொங்கு பல சமயமென்று நதிகளெல்லாம் புகுந்து ததும்பும் கங்குகரை காணாத கடலாகத்தான் கடவுளைக் கண்டார். அரசியலையும் ஆன்மீகத்தையும் அகிம்சையும் ஒன்றிணைத்து ஒரே தலைவர் உலக உத்தமர் காந்தியடிகள் தாம் ஒருங்கிணைத்து வெற்றி கண்டவர் காந்தியடிகள்தாம். மகாத்மா காந்தி அவரது புதிய வரலாறு அகிம்சை வழி விடுதலை, அகிம்சை வழி புரட்சி என்பது அவர் எழுதிய புதிய வரலாறு. அது மட்டுமன்று, உலகின் விடுதலை வாங்கி தந்தவர் தான் அந்நாட்டின் தலைவரான வரலாறு தரணியில் நடந்ததன்று. அதை மாற்றிக்கொண்டு மற்றவர் கையில் ஆட்சியை கொடுத்துவிட்டு மனித நேயத்திற்காகவும் மண்ணுயிர் தலைக்கவும் போராடியவர் காந்தியடிகள் என்னும் புதிய வரலாறு படைத்தவர் அவர். ரகுபதி ராகவ ராஜாராம், பசித்த பாவன சீதாராம், ஈஸ்வர அல்லா தேரே நாம், சகோப் சன்மதி ஏ பகவான் என்பதே அவரது மதமாயிற்று. எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்னும் பாரதியின் வாக்கிற்கு இலக்கணமாகவே அவர் வாழ்ந்தார். ஒடுங்கிய கையுள்ளும் படையெடுங்கும் என வள்ளுவர் எச்சரித்திருக்கிறார் குறளில். ஆம், ஒரு கொடியவன் வழிபாட்டு கூட்டத்திற்குள் அவர் செல்லும் நிலையில் அன்பு துளையுள்ள மார்பை குண்டு துளைக்க வைத்தான். அந்த இருண்ட தினம் 30/1/1948 ஆகும். அவர் மனதை துளைத்த ஒரு குண்டு பாகிஸ்தான் பிரிவினை, அவர் மனத்தை துளைத்த மற்றொரு குண்டு நவகாலி கொலை, அவர் மார்பை துளைத்த மூன்றாவது குண்டு நாதுராம் கோட்சே என்னும் கொடியவன் துளைக்க செய்த துப்பாக்கி குண்டு. நத்தம் போல் கேடும் உள்ளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது திருக்குறள் எழுதப்பட்டது. நீங்கள் பிறக்காமல் இருந்திருந்தால் ஒரு கால் நாட்டிற்கு விடுதலை பிறக்காமல் இருந்திருக்கலாம்.
நீங்கள் இறக்காமல் இருந்திருந்தால் ஒரு கால் நாட்டின் சமூக விடுதலை இறக்காமல் இருக்கலாம். நீங்கள் வணங்கிய ராமனே ராஜ்யத்தை ஆளாத போது ராமராஜ்யமும் கிராமராஜ்யமும் எங்கே ஆளப்போகின்றன? நீங்கள் குடியிருந்த கோவிலுக்கு பின்னால் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதாமே. நீங்கள் அச்சடித்த ரூபாய் நோட்டிலாவது சிரித்து கொண்டிருங்கள் என்று வைத்தோம். அதிலும் கள்ள நோட்டு கலப்படமே. கண் கலங்குகிறதே. வெள்ளைக்காரனையும் மிஞ்சுகிறார்களோ நம் கொள்ளைக்காரர்கள்? எல்லை தாண்டிய பயங்கரம் பற்றி பேசுகிறார்கள் எல்லோரும். ஆனால் இவை எல்லை தாண்டாத பயங்கரங்கள் இல்லையா? என்று மாறும் நம் நாடு. சிந்திப்போம், செயல்படுவோம். நாலேஜ்லூமின் அறிவொளி வியூவர்ஸ், மகாத்மா காந்தி என்னும் புனிதவரை பற்றி இன்றைய பதிவில் காண்டோம். இதற்கு முந்தைய பதிவில் பல்வேறான புனித ஆத்மாக்கள் பற்றி பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் மேதைகளின் சிந்தனைகளில் சென்று அனைத்தவர்களையும் காணுங்கள். நாலேஜ்லூமின் அறிவொளியில் பதிவிடக்கூடிய அனைத்தவர்களையும் காண்பதற்கு நாலேஜ்லூமின் அறிவொளியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களிடம் பதிவிடக்கூடிய அனைத்தவர்களையும் காண்பதற்கு நாலேஜ்லூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலேஜ்லூமின் யூடியூப் சேனல்.